அக்னீஸ்வரன், திமுக நெருக்கடியில் இருக்கா, இல்லை நெருக்கடி இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கா? இல்லை, நெருக்கடியில் இருந்தாலும் அதை காட்டிக்கிறாம மாதிரி அவங்க பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. அப்போ நெருக்கடி இருக்குது, 100% இருக்குது. ஆனால் காட்டிக்கிற கூடாது. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலப்பா அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அந்த அரசாங்கத்திற்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. தொடர்ந்து வெற்றி பெறவும் செய்யணும், கூட்டணியை தக்க வைக்கவும் செய்யணும், மக்களுக்கு நல்லதும் செய்யக்கூடாது. ஆனால் 2026 மாண்புமிகு துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்கணும். அதுதான் உங்களுடைய லட்சியம், கனவு. ஆனால் நடைமுறையில் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஏற்றுக்கிற பாடு இல்லை. சரி, நீங்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெறீங்களாப்பா, எதுக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தை இப்போ அது பண்ணுறீங்க? அதாவது அறிவிப்பு தான், அது நடைமுறைப்படுத்தலை. அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. 2004க்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம், 2005க்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம், 1 ஏப்ரல் 2025க்கு பிறகு மத்திய அரசு ஓய்வு திட்டத்தை, ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அவங்க அமுல்படுத்துறதுக்கு பிறகு தான் திரு ககன்தீப் சிங் பேடி IAS தலைமையில் போட்ட குழு இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. சரிப்பா, 2005க்கு பிறகு சேர்ந்தவங்கெல்லாம் 10% அவங்க சம்பளத்தை பிடிதர பணமாக கொடுத்துருக்குறாங்களே, அதுவே இது வரைக்கும் 25 லட்சம் வந்துருச்சே. அப்போ இன்னும் 10 ஆண்டுகள் வேலை பார்த்ததுக்கு பிறகு அது 90 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரும். அந்த 1 கோடி ரூபாயை வெளியில் அவங்க ஏதாவது நிலத்திலேயோ தங்கத்திலேயோ அல்லது நிதி நிறுவனத்திலேயோ ஏமாறாத நிதி நிறுவனத்திலேயோ போட்டால் அதுவே 1 லட்சம் வருமே. ஆனால் நீங்கள் 50,000 தானே கொடுக்க போகிறீங்க. 12 மாத சம்பளம், அதில் 50% கொடுக்குறேன்றீங்க. அப்போ அது ஒரு ஏமாத்து வேலை. 2, மடிக்கணினி இவ்வளோ நாள் கொடுக்கலையே, ஏப்பா இப்போ கொடுக்குறீங்க, எப்படிப்பா முடியுதுன்னு கேட்டால் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறாரு, இல்லை 2019 அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கே கொடுக்கல. அவர் கொடுக்கல, கரெக்டு, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ஏன்ப்பா 4.25 வருஷம் கொடுக்கலன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்போ இப்படி ஒவ்வொன்றாக இவர்கள் இப்போ இன்னைக்கு நான் டிபிஐக்கு போனேன். அங்கே வெளியில் ஃபுல்லாக ஒரு காவல்துறை அதிகாரிகள் அது பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு முன்னாடி போராடினாங்க. என்னாச்சு? இதே கலைஞர் அவர்கள் ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன, 2 ஆண்டுகளுக்கு மேலே இது பண்ணால் பணியாற்றினா அவர்கள் ஜிஓ போட்டிருக்கிறாங்க, அதை நிரந்தரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்கள காவல்துறை வச்சு இது பண்ணாங்க. அப்போது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிற போது சார் 5 ஆண்டுகளில் 5,65,000 கோடி கடன் வாங்கின இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. நீங்க 52லிருந்து 2021 வரைக்கும் வாங்கினது 4,68,000 கோடி. ஆனா 2021லிருந்து 2025 வரைக்கும் அவங்க வாங்கியிருக்கிற கடன் 5,65,000 கோடி. எப்பா, இதுக்கு தான் நீங்க ரகுராம் ராஜன் குழு பேருக்காக போட்டீங்களோ? டாப்லோ, சாந்த்ரே, உலக பன்னாட்டினுடைய பொருளியல் நிபுணர்கள், அவங்கள வச்சு என்னைக்காவது அவங்க கூடியிருக்கிறாங்களா? தலைமைச் செயலகத்தில் கூடி இவ்வளவுதான் நீங்கள் அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்களா என்ன? சேலம் 8 வழிச்சாலை இன்னைக்கு விரைவுச்சாலையாக மாற்றிருக்கீங்களே, மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பரந்தூர் விமான நிலையம் மச்சேந்திரநாதன் குழு மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை குழுக்களை போட்டாலும் சரி, உங்கள் பிரச்சனைக்குள்ளேயே குழுவாக இருக்குது. மதிமுகவினுடைய நடைபயணத்துக்கு ஏன் காங்கிரஸ் போகலன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேட்குறாங்க. ஏங்க, நாங்கள் போகலைங்க. அதுக்கு என்ன காரணம்? காரணியெல்லாம் கேட்காதீங்க, நாங்கள் போகலை, அவ்வளோதான். சரி ஐயா, நீங்கள் ஏன் அங்கே நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன ஆகுது? அவரை ஏன் நீங்கள் நீக்க மாட்டேங்கிறீங்க? சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அது உள்ளுக்கு இருக்கு பிரச்சனை. ஐயா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு செல்வ பிறந்தகை, கூட்டணி பற்றிலாம் யாரும் பொது வழியில் பேசாதீங்க அப்படின்ட்டு. அப்படியா? சரி, இது 2வது அறிக்கை. ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு சொன்னார். காங்கிரஸ் கட்சி தலைவராவது பேசலாம்ல, மற்றவங்களாம் பேசக்கூடாது. தலைவராக நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே. ஆகவே அங்கேயே ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு தாவேகா பக்கம் போகணும் அப்படிதான் அவங்க சொல்கிறதா அவரே வெளிப்படையாக பேசுகிறாரு. ஆகையினால இவ்வளவு இருக்கிற போது எது நடந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். 200 இடங்களுக்கு மேலே. ஆமாம், இதுக்கு இடையில இன்னொரு செய்தியும் இருக்குது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் போய் ஒரு பெரிய பழுத்த அரசியல் நிபுணர்கிட்ட ஒரு கேட்டிருக்கிறார், ஒரு ஐடியா கேட்டிருக்கிறார். என்னன்னா, நான் இந்த தடவை என்னுடைய ஆதரவாளர்களை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவாளர்களை 234 தொகுதியில் 60 தொகுதிகளில் நான் களம் இறக்கி விடலாம் என்று நினைக்கிறேன். அது இளைஞரணி தான். அப்ப வெள்ளக்கோயில் சாமிநாதன்லாம் 2019க்கு முன்னாடி அவர் இளைஞர் இல்லையா என்ன? அப்ப அவரை தூக்கி வெளியே போட்டீங்கல்ல. ஆகையினால இவர் வந்ததற்கு பிறகு இப்படி சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வேணாம்,
திமுக காரங்களே உங்களை தோக்கடிச்சிருவாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அதை மாண்புமிகு துணை முதலமைச்சர் கைவிட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆகையினால அவங்க கட்சிக்குள்ளே இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல வரேன். சரி, தொடர்ந்து பேசலாம். சரி அக்னீஸ்வரன், 2 கேள்வி உங்கள்கிட்ட. கடந்த 2021 இதே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் எல்லா போராட்டத்துக்கும் போய் அடுத்தடுத்து எதிர்க்கட்சியில் இருந்த தலைவர்கள்லாம் போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் அதுபோல் அதிமுகலேருந்து ஒரு பெரிய ஆதரவு தலைவர்கள் மத்தியிலேருந்து போராட்டத்தை நடத்துகிறவங்கள்ட்ட போக முடியாத ஒரு நிலை இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? ஒன்று. இந்த திமுக கூட்டணி மேலே அதிருப்தி இருக்குது, மக்களும் அதிருப்தி இருக்காங்க, கூட்டணியில் இருக்கவங்களும் அதிருப்தியில் இருக்காங்கன்னா அந்த வாக்கு உங்கள்கிட்ட வர்ற அளவுக்கு இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது? இல்லை, ஏன் போகலை அப்படின்னா அரசு ஊழியர்கள் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இது திமுக செய்த மாடல் மாதிரியே அதிமுகவும் மாடலாக எடுத்துக்கிறாரு. உடனே இப்போ சார் சொல்கிறாரு, பாண்டியன் சார் சொன்னார், போன தடவை ஏன் பொங்கலுக்கு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு முந்தின தடவை கொடுத்தோம்ல. அப்போ முந்தின தடவை கொடுத்ததை அந்த பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அதை 500 ரூபா எடுத்து வச்சுக்கிறணும். நீங்கள் அடுத்த பொங்கலுக்கு அந்த 500 ரூபா பயன்படுத்திக்கிறணும். இவங்களை பொறுத்தளவில் இந்த தேர்தலுக்கு 10,000 ரூபாய் பீகார் மாடலை பின்பற்றி கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக்கிருவாங்க. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து வெற்றியை கொடுத்தது 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல். 5 வருஷத்துக்கு மேல 6வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நடத்தல? அதிருப்தி. ஏன் இங்க கவுன்சிலர் 5 பேர் செத்து போயிட்டாங்க? வார்டு வரையறை பண்றாங்க சார், அதுதான் காரணம். இதை தானங்க நீங்க அதிமுக ஆட்சியிலும் சொல்லி அன்னைக்கு நீதியரசர் கிருபாகரன்ட்ட போய் தடையாணை வாங்குனீங்க. அப்புறமா 5 வருஷமா அதை நீங்க மாற்றலை பார்த்தீங்களா? இதுதான் உங்களுடைய நுணுக்கம். ஆக ஆளுங்கட்சியா அதிமுக இருக்கிற போது தடையாணை வாங்கினோம், ஆளுங்கட்சியா திமுக வந்ததற்கு பிறகு நாங்க நடத்தவே இல்லை அப்படின்னா என்ன பொருள்? இதுதான் உங்களுடைய இது. 2வது, இவங்களை பொறுத்தளவில் எல்லா விஷயத்தையும் நாங்க மூளைச்சலவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உண்மையான செய்தியை மறைச்சு இல்லை பார்த்தீங்களா அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய, நான் கேட்பது சார் அழகா பாண்டியன் சார் சாதாரணமாக சொல்றாரு, இதிலிருந்தே தெரிஞ்சுக்கிடலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் யாருடைய செல்ல பிள்ளை. அண்ணன் திருமாவளவன் சொல்லுகிறார், நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் பாஜகவினுடைய இரட்டை குழந்தைகள் அப்படின்றாரு. சரி, அதே மாதிரி திமுகவினுடைய இரட்டை குழந்தைகள் யாரு? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள். அவங்களே போராடுறாங்களே, அப்ப என்ன பொருள் கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு பாண்டியன் சார். என்னன்னா, என்னங்க 9 லட்சம் பேர் தானுங்க, 9 லட்சம் பேர் தான். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அரசு இயந்திரம். காமராஜர் ஆட்சியில் ஐஜி அருள் இருந்தார். அதே அண்ணா ஆட்சி திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதே ஐஜி அருளை டிஜிபியா வச்சிருந்தாங்க. அப்ப கேட்டாங்க, ஐயா இவர் காங்கிரஸ்காரராச்சே, திமுக ஆட்சி வந்துட்டுமே, இவர் நமக்கு எவ்வளவுலாம் துன்பம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன போது அறிஞர் அண்ணா சொன்னார், அப்பா அப்படி நினைக்காத, அரசு ஊழியர்கள் ஆயுசுக்கு அவங்க தான், 60 வயசு வரைக்கும் அவங்க தான். 30 வருஷம் அரசு ஊழியராக இருந்தா அவர்கள் 6 சட்டமன்ற வெற்றி பெற்றவங்களுக்கு 6 எம்எல்ஏவுக்கு சமம்பா அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி தான் நான் கேட்கிறேன், இன்னைக்கு 9 லட்சம் ஊழியர்கள் அப்படின்றீங்களே, அப்படின்னா அவங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு வேணாமா? இவங்களுடைய நோக்கம் கடனை நிறைய வாங்கிட்டோம், வரியை உயர்த்திட்டோம், ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குது, எல்லா தரப்பு மக்கள். சரி, மாசம் ஒரு சிலிண்டருக்கு நீங்க ஒவ்வொரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் தர்றீங்களே, என்னாச்சு? அப்ப டீசலுக்கு மானியம் சொன்னீங்களே, என்னாச்சு? ஒண்ணுமே செய்யல. அதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் எப்ப பாரு மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு சரியில்லை. சரி, நீங்க தான் சரியா இருக்கீங்கல்ல, ஏன் கடன் வாங்குனீங்க? சரி, தொடர்ந்து பேசலாம். அக்னீஸ்வரன், இன்னும் தொகுதி பங்கீடுலாம் எதுவும் நடக்கல, அதுக்குள்ளேயும் விருப்ப மனு கொடுத்தவங்கள்ட்ட நேர்காணல் ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக. ரொம்ப அதீத நம்பிக்கையில் இருக்காங்களா? மழை எப்போ பெய்யுறது, கலப்பை எப்போ தூக்குறது, அப்புறம் எப்படி உழுகிறது, உழுதுக்கு பிறகு மழை பெஞ்சா மகிழ்ச்சி தான். அரசியல் கட்சி இயங்கி கொண்டே இருக்கணும். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயல்படுகிறார். இங்க உறுதியாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். அண்மையில் அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் முகவர்கள் அதிகம், வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய முகவர்கள் அதிகம் என்பது அவர்களே தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டது. இங்க ஆட்சி மாற்றம் உறுதியா அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்க ஓட்டுநர்களாக இருக்கட்டும், அது மாதிரி விவசாயிகளாக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு நிம்மதி இழந்து திமுக ஆட்சியினால் இருக்கிறார்கள் என்பதை என் பார்வை. நன்றி.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.